இன்றைக்கி தினமணி நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். மார்ச் 17 நியூஸ். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்துடலாம். இளைது ஆக முள்மரம் கோள்க தலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. திருக்குறள் எண் 879, அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்ட வேண்டும். காழ்ப்பு ஏறி முதிர்ந்த போது வெட்டுகிறவனின் கையை அது வருத்தும். இதுதான் திருக்குறள். நியூஸுக்கு போயிடலாம். சுய உதவி குழு மகளிர் 54 லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்குற அந்த பணி தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதற்காக விவரங்களை சேகரிக்கிற பணிக்கு 1 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. மாநிலத்தில் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் வசிக்கிற அந்த ஏழை மக்கள், விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் நிறைய திட்டங்கள் முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அதில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய சுய உதவி குழுக்கள் உருவாக்கி அதில் நிறையா திட்டங்கள் தீட்டி அவங்களுக்கான அந்த ஐடென்டி கார்டு இப்போ கொடுக்க போகிறாங்க, விநியோகம் பண்ண போகிறாங்க. அந்த மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக ஊரக பகுதிகளில் இதுவரை 3,29,039 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாடு முழுக்க சுமார் 54 லட்சம் மகளிர் அந்த சுய உதவி குழுவில் இணைஞ்சிருக்காங்க. சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ, உமன்ஸுக்கு பெண்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு சென்றடைகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சாதாரண மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறது அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க. கடன் உதவி, அந்த கடன் எப்படி வாங்குறது, எந்த மாதிரி வாங்கலாம், என்னென்ன கடன்லாம் வாங்கலாம், என்னென்ன சப்சிடி இருக்குது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது ஒரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் ஆரம்பிச்சு அதுக்கான அதில் இணைஞ்சவங்களுக்குலாம் ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுக்குறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த அடையாள அட்டை வச்சுருக்கவங்களுக்கு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வழங்கக்கூடிய கடன் உதவி திட்டங்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இ-சேவை மையம் நம்ம யூஸ் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்னென்னா, 7,783 அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுறதுக்காக ஒரு அறிவிப்பு தமிழக அரசு சார்பாக வழங்கியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 35 வரைக்கும் மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC/ST பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 40 வரை கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு கட்டாயமாக +2 தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவியாளர் பணிக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். உதவியாளர் பணிக்கு எல்லாருக்குமே 40 வரைக்கும் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ உதவியாளர் 10th குவாலிஃபிகேஷன் கட்டாயம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயருக்கு 7,700 தொகுப்பூதியமாக கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது அதிகமாகும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடமாடும் சட்ட உதவி மையம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மும்பையில். சமூக அமைப்பின் புதிய முயற்சி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மூத்த குடிமக்கள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்குற வகையில் நடமாடும் சட்ட உதவி மையம் தொடங்கியிருக்காங்க. தன்னாளர் தொண்டு அமைப்பு தொடங்கி செயல்பட்டு வருகிறது. வழக்கறிஞர்கள் 2 பேர், சட்ட தன்னாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க 2 பேர், 4 பேர் மொத்தமாக அந்த நடமாடும் சட்ட உதவி மையத்தில் இருப்பாங்க. பெரும்பாலும் யார் அதிகமாக கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழைக்கிறாங்க, அந்த உதவி எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களாக தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு 66 வயதான பெண், அவங்க கணவர் சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃப்ரீ லீகல் எய்டை நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி DPSPயில் நம்ம படிச்சிருப்போம். ஃப்ரீ லீகல் எய்ட் ஆர்டிக்கல் 39A ஆர்டிக்கல் 39Aல நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் எய்ட் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுது அந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த நியூஸ் படிக்கும்போது நம்ம அந்த ஃப்ரீ லீகல் எய்டு சம்மந்தமான அந்த பாலிட்டியில் வர்றதையும் நம்ம படிக்கணும். ஸோ இந்த இப்படி 34A இல்லை 38A இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன், அந்த ABன்னு வந்தாலே கண்டிப்பாக ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் அதை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, 42nd அமெண்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது பாலிட்டியில். அதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த அமெண்ட்மெண்ட்டை ஏகப்பட்ட விஷயங்கள் அது உள்ளடக்கிய ஒரு அமெண்ட்மெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த லீகல் எய்ட் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதில் இது தனியாகவே ஒரு வீடியோவாக போடணும் கண்டிப்பாக. மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க அந்த 42nd
அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து 1976 அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அதில் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்டிக்கல் நான் சொல்லுவேன். 39A, 43A, 48B இந்த 3 ஆர்டிக்கலும் வந்து அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த 3 ஆர்டிக்கலும் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் இருக்குது. இந்திய அரசியல் நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில். ஸோ அந்த 43A வந்து எதை பற்றி பேசுதுன்னா, ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அதில் வந்து தொழிலாளர் நல சங்கம்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு தலைவர் இருப்பார். அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டு கீழே நேரடியாக வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க. ஸோ அதை சொல்கிறத பற்றி, அந்த விஷயத்தை சொல்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம படிக்கிறோம். ஸோ 43A வந்து ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ப்ரியம்லேயும் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியமில் இருக்கிற ஆட் பண்ண சேஞ்சஸ் ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் நமக்கு இந்த ஃப்ரீ லீகல் எய்டு விஷயம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் 48A வந்து நான் சொல்லலை. அந்த ஆர்டிக்கல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ட் என்விரான்மெண்ட், வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் இது சுற்றி இருக்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அதோட பாதுகாப்பை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம் இல்லையா, சேஃப்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் தான் 48A, சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இந்த நியூஸை வந்து நான் படிக்கும்போது தான் எனக்கு வந்து தனியாக அந்த 42nd அமெண்ட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோவே போடணும் அப்படின்ற அந்த ஐடியாவே வந்துச்சு. ஸோ அதை நம்ம அடுத்து வர செஷனில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, எழுத்தாளர் நாரம்பூநாதன் காலமானார். அதான் நியூஸ். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் மாநில துணை செயலாளராகவும் வந்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட கழுகுமலை பூர்வீகமாக கொண்டவர். ஸ்டேட் பேங்க்கில் வங்கி பணியாளராக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு முழு நேர எழுத்தாளராக வந்து செயல்பட்டு இருந்தார். அவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யானை செப்பனம், திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள், வேணுவன மனிதர்கள், பிரேமாவின் புத்தகங்கள்னு மொத்தம் 12 நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இவரோட தமிழ் பணியை பாராட்டி தமிழக அரசு சார்பாக 2022 ஆண்டு உவேசா விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இலக்கிய பங்களிப்பு, சமூக செயல்பாடுகள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை வந்து தூண்டுவதற்கான ஏராளமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். அந்த பணியை தான் பாராட்டி அவருக்கு வந்து உவேசா விருது தமிழக அரசு சார்பாக வந்து வழங்கியிருக்காங்க. இந்த அவரோட யானை செப்பனம், திருநெல்வேலி நீர்நிலம் மனிதர்கள், வேணுவன மனிதர்கள், பிரேமாவின் புத்தகங்கள் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்காங்க. எக்ஸாம்ஸில் இது யார் எழுதுனதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், எண்ம முன்முயற்சிக்காக ரிசர்வ் வங்கிக்கு சர்வதேச விருது. எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு ஆக்கியிருக்காங்க ரிசர்வ் வங்கியில். அந்த முயற்சிக்காக வந்து அவங்கள அங்கீகரித்து எண்ம மாற்றம், அதாவது டிஜிட்டல் சேஞ்ச் அப்படின்ற அவார்டு வந்து ரிசர்வ் வங்கி தேர்வாயிருக்காங்க. இது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனின் லண்டனை தளமாக கொண்டு செயல்படும் சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு உலக மத்திய வங்கிகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆண்டுதோறும் வந்து விருதுகள் வந்து அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் சிறந்த மத்திய வங்கியாக பேங்க் ஆஃப் தாய்லாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எண்ம மாற்றம் விருதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தேர்வாகியுள்ளது. என்னென்னா, காகித பயன்பாட்டை குறைச்சி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்கான முயற்சி வந்து ரிசர்வ் பேங்க் வந்து செஞ்சுருக்காங்க. பிரவாஹ் மற்றும் சார்தி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த விஷயத்தை செஞ்சதுனால அவங்களுக்கு இந்த விருது அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, காற்று மாசு அதிகமுள்ள 5வது நாடு இந்தியா அப்படின்னு நமக்கு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சாட் கண்ட்ரி ஃபஸ்ட் இருக்குது, வங்கதேசம் செகண்ட் இருக்குது, பாகிஸ்தான் தேர்ட் இருக்குது, காங்கோ வந்து 4th, இந்தியா வந்து 5th. சுவிட்சர்லாண்டை சேர்ந்த காற்றின் தரக்குறியீடு தொழில்நுட்ப நிறுவனம் IQAR அப்படின்னு ஒரு நிறுவனம், அது வந்து 2024 ஆண்டுக்கான தரவுகள் வந்து அடிப்படையில் காற்று மாசு வந்து அதிக உள்ள நாடு மற்றும் நகரம் இது ரெண்டுமே வந்து பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 138 நாடுகளும் 8954 நகரங்களும் காற்றுத்தர குறியீடில் சேகரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக வந்து 40,000 மேற்பட்ட காற்றுத்தர கண்காணிப்பு மையங்கள்லேருந்து சேகரிக்கப்பட்ட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த காற்று மாசம் வந்து எப்படி வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்கன்னா, BM 2.5 நுண்துகள்களின் அடர்த்தி அடிப்படையில் வந்து அந்த தரவரிசையை வந்து எடுக்கிறாங்க. உலக சுகாதார வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது படி காற்றின் இந்த அளவு 0லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்பாங்க. அதில் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் வரை இருக்க வேண்டும்.
அதன்படி காற்று அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியல் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் அவங்க சொன்னது, அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன விஷயம். அதில் ஆப்பிரிக்கா நாடான சாட் முதலிடம் உள்ளது. இந்த நாட்டின் BM 2.5 நுண்துகளிகள் பரிந்துரைக்கப்பட்டதை விட 18 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 91.8 அதிகமாக பதிவாகி உள்ளது. அடுத்த இடத்துல வந்து வங்கதேசம் 78, பாகிஸ்தான் வந்து 73.7, காங்கோ 58.2 இப்படின்னு இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 50.6 இந்தியாவில் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது காற்றோட மாசுபாடு. ஸோ வந்து உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி 10 மடங்கு நம்மளோட காற்று மாசு வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவில். பல்வேறு ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, காற்றோட மாசுபாடு காரணமாக நிறைய உயிரிழப்பும் ஏற்படுது அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ஒதுக்கப்பட்ட 75% வரியை வந்து அவங்க யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருக்காங்க. செயலற்ற தன்மையாக நிலைமை வந்து இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. 1981 மாசு கட்டுப்பாட்டு தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை முழுசாக வந்து நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற கண்டிஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நம்ம நிதியை வந்து அதுக்குன்னு ஒதுக்கி தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லப்படுறாங்களே அது வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசு அதிகமாக இருக்க நகரங்களோட பட்டியலில் இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் உள்ள பைனிஹார்ட் முதலிடத்துலையும் 2வது இடத்துல புதுடெல்லியும் இருக்குது. 100 நகரங்களில் இந்தியாவின் 74 நகரங்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த விண்கலன் விரைவில் பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ். இதுதான் வந்து நியூஸ். ஸ்பேஸில் விண்வெளி நிலையம்னு ஒன்று இருக்குது. அதில் 9 மாதங்கள் வந்து கடந்த 9 மாதங்களாக அவங்க தங்கியிருந்தாங்க. சரியாக சொல்லணுன்னா மாட்டிக்கிட்டாங்க. யாருன்னா சுனிதா வில்லியம்ஸும் இன்னொரு வீரர் வந்து வில்மோர் அப்படின்றவரும். அவங்கள பூமிக்கு திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு டிராகன் அப்படின்ற ஒரு விண்கலம் வந்து இங்கேருந்து அனுப்பப்பட்டது. அது வெற்றிகரமாக வந்து சொன்ன இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. 4 பேர் வந்து இங்கேருந்து அந்த டிராகன் விண்கலத்தில் போயிருக்காங்க. அவங்க அதை வெற்றிகரமாக ரீச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சில பயிற்சிகள் வந்து அளித்த பிறகு அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு அவங்க சீக்கிரமாக வருவாங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஜப்பான் மற்றும் ரஷ்யா நாடை சேர்ந்த 4 பேர் தான் அங்கே போயிருக்காங்க. அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தை ஒட்டி இருக்க கடல் பகுதிக்கு அவங்க வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மொத்தமாக பார்த்தா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி அந்த நிலையத்தில் வந்து தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த 11 விண்வெளி வீரர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முன்னதாக அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலம் வந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி ஸ்பேஸ் ரீச் ஆன பிறகு 9 நாட்களுக்கு பிறகு வந்து ஸ்டார்லைனர் மூலமாக அவங்க திருப்பி மறுபடியும் பூமிக்கு திரும்புகிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி அவங்க பூமிக்கு திரும்பலை. இதன் காரணமாக அவங்க வந்து 9 மாதங்களாக வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலே சிக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸ். இன்னும் சுனிதா வில்லியம்ஸ் வரலை. அவங்கள கூப்பிட்டு வர்ற விண்கலம் தான் அங்கே போயிருக்கு. அவங்க அங்கே அந்த விண்கலம் தான் வந்து எல்லாரையும் பார்த்துருக்காங்க, ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வருவாங்கன்றதான் இந்த நியூஸ். இதே மாதிரி விண்வெளி நிலையம் வந்து நம்ம இஸ்ரோலையும் வந்து பில்ட் பண்ணி இங்கேருந்து மனிதர்களை அனுப்புகிற திட்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். வாழப்பாடி அருகே 3000 ஆண்டு பழமையான கல்திட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேன்னா வைத்திய கவுண்டன் புதூர் கிராமத்தில் வந்து 3000 ஆண்டு பழமையான முதுமக்கள் சின்னமான கல்திட்டை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பழங்கால மக்கள் தங்கள் குடும்பத்தில் இழந்தவர்கள் மூத்த குடும்ப உறுப்பினராக இருந்தாங்கன்னா அவங்களோட நினைவாக வந்து உடலை வந்து மண்பானையில் வச்சு புதைச்சி இடத்த சுற்றி வட்டமாக கற்களை பதித்து கல்வட்டமும் பலகை கற்களையும் கொண்டு பெட்டி போன்ற கல்திட்டைகளை அமைத்தனர். நல்லா தெரியும், இந்த மண்பானைனா முதுமக்கள் தாலி மாதிரி ஒரு அமைச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு அதை சுற்றி வந்து இவங்க கல்திட்டையிலுமே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட்டிடுவாங்களாமா. அதுதான் கல்திட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கற்குரவை கல்வட்டம் கல்திட்டைகளை பராமரித்து அதை வந்து ஒரு சாமி கும்பிட்டாங்களாமா, வழிபட்டாங்க அப்படின்றாங்க. சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் தும்பல் கிராமம் அங்கே தான் வந்து இது கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. கல்வராயன் மலை பகுதியில் ஏராளமான வந்து கற்குரவை கல்திட்டைகள் இருப்பதை வந்து சேலம் மாவட்ட வரலாற்று ஆய்வு மையத்தின் ஏற்கனவே கண்டறிந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. வந்து இது பழங்காலத்தில் வாழ்ந்து மறைஞ்ச முதுமக்களின் சின்னமாக வந்து இந்த கல்திட்டை இருப்பதான்னு சொல்கிறாங்க. இதான் வந்து மார்ச் 17ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.